விசுவாச ஆவி உடையவர்களாய் இருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீங்க. போராட்டத்தை கண்டு சூழ்நிலைகளை பார்த்து தேவ திட்டத்திலிருந்து விலகி போகாதீங்க. இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். அந்த மோசேக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி எப்படி வந்தது? தேவனிடத்தில் முச்செடியின் மத்தியில தேவனோடு இடைப்பட்ட அந்த இடைப்படுதல், பர்சனல் இன்டர்வென்ஷன் வித் காட். நீங்களும் அதற்காக வாஞ்சிங்க. ஆண்டவரே, எனக்கும் இன்னும் விசுவாசம் பெருகும்படியான அனுபவங்களை கொடுங்க. அந்த விசுவாசத்தின் ஆவி மங்கி போக கூடாது. யாருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆவி மங்கி போகுதோ அவருடைய வாழ்க்கையில தேவ திட்டம் 100% நிறைவேறாது. என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் 100% நிறைவேறணும். என்னுடைய கண்கள் மூடப்படுகிற பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த அசைன்மெண்டை இந்த பூமியில நான் நிறைவேற்றிருக்கணும். உங்களுக்குள் விசுவாசத்தின் ஆவியின் பலன் பெருகிக் கொண்டே இருக்கணும்.